கண்டிப்பாக பானு, இந்த காலை 9 மணியிலும் நடைபெற்ற இந்த போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது பானு. தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்ட இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என திருமங்கலம் மற்றும் திருமங்கலம் அருகிலுள்ள கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதியம் உணவு கொண்டு அங்கேயே சமைத்து உண்ணக்கூடிய நிலையில் அந்த போராட்டம் தொடர்ந்து வந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியின் பேச்சுவார்த்தையை அடுத்து தற்போது உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது பானு. தொடர்ந்து தற்போது வாய்மொழி உத்தரவாக அந்த உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பானு. தொடர்ந்து 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு கிடைத்த இந்த பதில் தற்போது வாய்மொழி உத்தரவாக அந்த உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட இடத்து தற்போது இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது பானு. தொடர்ந்து இந்த விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 12 வருடங்களாக அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் தொடர்ந்து இருபுறமும் மதுரையிலிருந்து திருமங்கலம் செல்லக்கூடிய வாகனம் சரி, திருமங்கலத்திலிருந்து மதுரைக்குள்ளிருந்து வரும் செல்லக்கூடிய வாகனம் வணிக வாகனங்கள் எது இருந்தாலும் அதை தாண்டி தான் வர வேண்டும். தொடர்ந்து கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வரும் இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்று வணிகர்களும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் கூட அங்கு சுவரை எழுப்பி உள்ளூர் மக்கள் செல்லக்கூடிய இடங்களில் சுவரை எழுப்பி அந்த சுங்கச்சாவடி நடவடிக்கையை எதிர்த்து அப்பகுதி மக்கள் உள்ள போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த காலை கிட்டத்தட்ட 9 மணி முதல் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆர் உதயகுமார் தலைமையிலானவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பெரும் போராட்டம் ஈடுபட்டார். போராட்டத்துக்கு முடிவாக தற்போது இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களுக்கு அதாவது சுங்க கட்டணத்தை விலக்கு கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து